அனைவருக்கும் இனிமையான வணக்கம். 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். இன்றும் பல ஏராளமான செய்திகள் இருக்கின்றது. இருப்பினும் கூட நாம் முதலாவதாக, அதாவது நேற்று இரவு 11 மணி அளவில் எம்மை விட்டு பிரிந்த பெருந்தலைவர் என்று கூறக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவருமாகிய இரா சம்பந்தன் அவர்கள் எம்மை விட்டு பிரிந்திருக்கின்றார். அது தொடர்பான செய்தியை நாங்கள் ஏனைய பத்திரிகைகளில் காண முடியவில்லை. காரணம், ஏற்கனவே இந்த பத்திரிகைகள் அச்சிடப்பட்ட காரணத்தினால். ஆகவே நாங்கள் இன்றைய ஈழநாடு பத்திரிகையில் அந்த பிரதியை, அதாவது அந்த பிரதி யாழ்ப்பாணத்தில் வெளியாகி இருக்கின்றது. அந்த பத்திரிகையின் முதற் பக்கத்திலே பிரதான தலைப்புச் செய்தியாக இந்த செய்தி வெளியாக இருக்கின்றது. பார்க்கலாம். பெருந்தலைவர் இரா சம்பந்தன் காலமானார். இலங்கை தமிழரசு கட்சியின் பெருந்தலைவரும் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ராஜவரோதயம் சம்பந்தன் தனது 91வது வயதில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு 11 மணியளவில் கொழும்பில் காலமானார். வயது மூப்பு மற்றும் உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த அவருக்கு நேற்றிரவு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டது. இதையடுத்து அவர் வழக்கமான சிகிச்சை பெறும் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு சேர்க்கப்பட்ட நிலையில் அவர் காலமானார். இரா சம்பந்தனின் பூதவுடல் இன்று திங்கட்கிழமை கொழும்பு மலர்ச்சாலையில், அதாவது இந்த செய்தி எழுதப்படும் போது எந்த மலர்ச்சாலை என்பது முடிவாகவில்லை என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஒன்றில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு பின்னர் பாராளுமன்றில் அஞ்சலிக்காக வைக்கப்படும் என்றும், அதை தொடர்ந்து இது தொடர்பான மேலதிக தகவல்கள் தெரிவிக்கப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. பெருந்தலைவராகவும் அதே போன்று 2009ற்கு பிறகு தமிழ் மக்களின் அரசியல் ரீதியான செயற்பாடுகளில் அங்கம் வைத்த தலைவராகவும் கருதப்பட்டார். 2008, 2009 காலப்பகுதிகளில் தமிழர்களது பிரச்சினை தொடர்பாக பேசுவதற்கு அல்லது தமிழர்களது தரப்பிலிருந்து பேசுவதற்கு ஒரு தலைமைத்துவம் தேவைப்பட்டது. அந்த சமயத்திலே இரா சம்பந்தன் அவர்கள் களமிறங்கி செயற்பட்டார். எனவே நாமும் அவருக்கு எமது அஞ்சலிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி, இப்படி இருக்கும்போது நேற்று மாத்தறை பிரதேசத்திலே ஒரு கூட்டம் இடம்பெற்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் கூட்டம். அப்போ ஐக்கிய தேசிய கட்சியின் கூட்டம் என்றால், இந்த கூட்டத்திலே ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அல்லது ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்தவர்கள் மட்டுமே கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த போதிலும் அனைவரையும் அதிர்ச்சியூட்டும் விதத்தில் அரசாங்க தரப்பைச் சேர்ந்த அல்லது ஆளும் தரப்பைச் சேர்ந்த அல்லது பொதுஜன பெரமுனவைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் கலந்து கொண்டார்கள். முக்கியமாக கேபினெட் அமைச்சர்களான பிரசன்ன ரணதுங்க கலந்து கொண்டார். அதே போன்று கேபினெட் அமைச்சரான மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர ஐக்கிய தேசிய கட்சியின் கூட்டத்திலே கலந்து கொண்டார். அதே போன்று மஹிந்தானந்த அலுத்கமகி ஐக்கிய தேசிய கட்சியின் கூட்டத்திலே கலந்து கொண்டார். கனக ஹேரத் ஐக்கிய தேசிய கட்சியின் கூட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் மேடையிலே கலந்து கொண்டார். எனவே இவர்களுக்கு என்ன நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதை பொதுஜன பெரமுன கட்சியினர் என்ன செய்ய போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் ஜனாதிபதி ஒரு விடயத்தை திட்ட தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். அதாவது, நான் மூழ்க போன டைட்டானிக் கப்பலை காப்பாற்றி தற்போது துறைமுகத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றேன். பலர் ஐஸ் மலையில் மோதிதான் அந்த கப்பல் மூழ்கியது, அது வரலாறு. எனவே அந்த ஐஸ் மலையை பார்த்து பலர் பயந்து ஓடினார்கள். ஆனால் நான் ஓடவில்லை, நான் கப்பலை துறைமுகத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று கூறியிருந்தார். மூழ்க போன கப்பலையே நான் மீட்டெடுத்தேன். தப்பியோடிய மாலுமிகளிடம் மீண்டும் ஒப்படைப்பதா மக்களை தீர்மானிக்க வேண்டும் என்கிறார் ஜனாதிபதி. டைட்டானிக் கப்பல் ஒன்றே என்னிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதனை நான் தற்போது மீட்டு துறைமுகத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றேன். அதிலிருந்து மாலுமிகள் அனைவரும் தப்பி ஓடிவிட்டனர். பனிப்பாறைக்கு பயந்து அதனை பொறுப்பேற்க யாரும் இருக்கவில்லை. இந்நிலையில் இந்த கப்பலை திருத்தி கொண்டு இன்னும் 100 வருடங்களுக்கு பாதுகாப்பாக பயணிக்கப் போகிறோமா, அல்லது தற்போது இருக்கும் கப்பலை விட்டு தப்பியோடிய மாலுமி ஒருவரிடம் ஒப்படைப்பதா என்பதை மக்கள் தீர்மானிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கத்தின் வேலை திட்டங்கள் தொடர்பாக மக்களை தெளிவுபடுத்தும் முதலாவது மக்கள் கூட்டம் நேற்று
மாத்தறையில் நடைபெற்றது. இதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பங்கேற்று உரையாற்றுகையிலே அவர் இதனை குறிப்பிட்டார். நாம் தற்போது துறைமுகத்தை வந்தடைந்துள்ளோம். இந்த கப்பலுடன் நாம் என்ன செய்ய போகின்றோம்? 2022ஆம் ஆண்டு தமிழ் சிங்கள புத்தாண்டில் நான் மாத்தறை கம்புருகமுவ என்ற பிரதேசத்தில் இருந்தேன். நான் தங்கியிருந்த இடத்துக்கு அருகில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு சொந்தமான எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றும் இருந்தது. ஜனாதிபதி ஒரு கதையை சொல்கின்றார் என்ன நடந்தது என்று. அங்கு மிக நீண்ட வரிசையில் வாகனங்கள் இருந்தன. மக்கள் பெரிதும் துன்பப்பட்டனர். தமிழ் சிங்கள புத்தாண்டு சுபவேளையிலும் எரிபொருளுக்காக மக்கள் வரிசையில் காத்திருந்தனர். என் வாழ்நாளில் இவ்வாறான நிலையை இதற்கு முன்னர் ஒருபோதும் பார்த்ததில்லை. ஆண் பெண் பாகுபாடின்றி வரிசையில் இருந்தனர். ஒரு நாள் அவர்கள் முட்டி மோதி கொண்டனர். அவ்வாறான ஒரு நிலை மீண்டும் இந்த நாட்டில் ஏற்பட இடமளிக்க முடியாது என்பதை நான் தீர்மானித்தேன். இந்த சந்தர்ப்பத்தில் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதானியுடன் பேசியிருந்தேன். உலக வங்கியின் அதிகாரிகளின் செய்திகளை அப்போதிருந்த ஜனாதிபதிக்கு அனுப்பியிருந்தேன். அவற்றை நடைமுறைப்படுத்துமாறு கேட்டிருந்தேன். எவ்வாறாயிருப்பினும் இறுதியில் எனக்கு இதனை பொறுப்பேற்க நேரிட்டது. உலக வரலாற்றில் புதிய முறையில் நான் இதனை பொறுப்பேற்றேன். அனைவரும் தப்பியோடிய பின்னர் என்னை பொறுப்பேற்குமாறு கூறினார்கள். அரசியலமைப்பின்படி பிரதமர் பதவி விலகினால் ஆளும் கட்சிக்கு அதிகாரத்தை பொறுப்பேற்க முடியாவிட்டால் எதிர்க்கட்சி பொறுப்பேற்க வேண்டும். விசேடமாக ஆளும் கட்சியின் ஆதரவு இருந்தது. ஆனால் அனைவரும் தப்பி ஓடினர். பொறுப்பேற்க யாரும் முன்வரவில்லை. அதனால் பொறுப்பேற்க முடியுமா என்று என்னிடம் கேட்டனர். அவ்வாறான நிலையே அன்று இருந்தது. எங்களின் பொருளாதார முறைமை மட்டும் அன்று உடைந்து விழவில்லை, எமது அரசியல் முறைமையும் உடைந்து விட்டது. எவ்வாறாயினும் நான் பொறுப்பேற்று கொண்டேன் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மாத்தறையில் வைத்து தெரிவித்தார். இன்னும் ஒரு விடயத்தையும் தெரிவித்தார். எனக்கு அதிகமான சிங்கள கெட்ட வார்த்தைகள் தெரியும். ஆனால் நான் அந்த கம்புருகமுவ ஒரு ஹோட்டலில் இருந்து தங்கியிருந்த போது எனக்கு தெரியாத பல வார்த்தைகளையும் நான் மக்களிடமிருந்து கேட்டுக்கொண்டேன். மக்கள் திட்டி தீர்த்தார்கள் அந்த வரிசையில் எரிபொருளுக்காக நின்றவர்கள் என்று குறிப்பிட்டார். எனக்கும் ஞாபகம் இருக்கின்றது, எரிவாயுக்காக கேஸுக்காக நாம் குறிப்பிட்ட ஒரு நகரத்தின் சந்தியிலே நின்றிருந்தோம். அதிலே நானும் நின்றிருந்தேன். அப்போது 10 மணிக்கு காலை 10 மணிக்கு வருவதாக குறிப்பிட்ட அந்த எரிவாயு லாரி அன்றைய தினம் 10 மணிக்கு வரவில்லை. பிறகு மாலை 4 மணிக்கு வருவதாக கூறப்பட்டது, 4 மணிக்கும் வரவில்லை. பின்னர் இரவு 12 மணிக்கு வருவதாக கூறப்பட்டது, வரவில்லை. மறுநாள் காலை 12 மணித்தியாலயம் பாதையில் நின்றோம். இப்படியெல்லாம் ஒரு யுகம் இருந்தது. யுகம் என்று கூற முடியாது, கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர். சரி, யார் யாரெல்லாம் கலந்து கொண்டார்கள், எப்படியெல்லாம் கையசைத்தார்கள் என்ற புகைப்படமும் வீரகேசரியில் வெளியாகி இருக்கின்றது. அரசாங்கத்தின் வேலை திட்டங்கள் தொடர்பான மக்களை தெளிவுபடுத்தும் முதலாவது மக்கள் கூட்டம் நேற்று மாத்தறையில் நடைபெற்றது. இதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பங்கேற்ற போது வெளியாகிய படம்தான் இவ்வாறு இருக்கின்றது. புதிய அரசியல் பயணத்தை நேற்று மாத்தறையில் ஆரம்பித்து வைத்தார் ஜனாதிபதி. சகலரையும் ஒன்றிணைத்து நாட்டை கட்டியெழுப்பும் பாடத்தை என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், பின்னர் அரசியல் செய்யலாம், ஜனாதிபதி எதிர்க்கட்சிக்கு தெரிவிப்பு என்று தினகரன் பத்திரிகையிலும் இன்றைய தினம் செய்தி வெளியாகி இருக்கின்றது. இப்படி இருக்கும்போது அமைச்சர் காஞ்சன விஜயசேகர பேசும்போது குறிப்பிட்டார், ஜனாதிபதி அவர்களே, நீங்கள் தேர்தலில் பங்கு பெற்ற போகின்றீர்கள் என்ற ஒரே ஒரு செய்தியை மட்டும் அறிவிங்கள். அறிவித்த பிறகு எங்களிடம் பொறுப்பு கொடுங்கள், நாங்கள் மற்றதை பார்த்து கொள்கின்றோம். உங்களை வெற்றி பெற வைப்பதுதான் எங்களுடைய கடமை என்று காஞ்சன விஜயசேகர் குறிப்பிட்டார். அதே போன்று பிரசன்ன ரணதுங்கம் குறிப்பிட்டார், ஜனாதிபதியை நாம் மிகவும் மோசமான விதத்திலே கட்சியாக பிளவுபட்டிருக்கும் போது நாங்கள் விமர்சித்திருந்தோம். ஆனால் தற்போது அவர் நமது ஜனாதிபதி, அவரை வெற்றி பெற வைக்க வேண்டியது எங்களுடைய கடமை என்று பிரசன்ன ரணதுங்க குறிப்பிட்டார். இப்படி பலர் வந்திருந்தார்கள் அந்த கூட்டத்திற்கு, பலர் பேசியிருந்தார்கள். இப்படி அடுத்ததாக மற்றும் ஒரு செய்தியையும் நாம் பார்க்க போகின்றோம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலே இப்படி ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. பொருளாதார முன்னேற்றத்தில் ஷெஹான் காஞ்சன முக்கிய பங்கு, பொதுஜன பெரமுன தெரிவிப்பு என்ற செய்தி வந்திருக்கின்றது. அதாவது இதிலே ஷெஹான் சேமசிங்கவை நேற்று காண முடியவில்லை, ஆனால் காஞ்சன விஜயசேகர் இருந்திருந்தார். மொட்டு கட்சியின் வேட்பாளர் ஒருவரை ஜனாதிபதி தேர்தலில் நிச்சயமாக நிறுத்துவோம். தேர்தல் ஒன்றில் வெற்றி கொள்ள முடியாத ஒருவரை பொதுஜன பெரமுன ஜனாதிபதியாக நியமித்து,
தேர்தல் ஒன்றில் வெற்றி கொள்ள முடியாத ஒருவரை பொதுஜன பெரமுனவே ஜனாதிபதியாக நியமித்தது. அதாவது யாரை சொல்கின்றார்கள் என்றால் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியை சொல்கின்றார்கள். 13 நிறைவேற்றி வடக்கு கிழக்கு எவருக்காவது எழுதி கொடுக்க நினைத்தால் அவருக்கு ஆதரவு வழங்க முடியாது என பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ குட்டியாராச்சி தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அகலவத்த தொகுதி மாநாட்டில் நேற்று முன்தினம் கலந்து கொண்டு உரையாற்றும் போதுதான் அவர் இவ்வாறு தெரிவிக்கிறார். அதே நேரத்தில் ஜனாதிபதி தேர்தலை முதலில் நடைபெறும் என்ற நம்பிக்கை எமக்குள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆதரவு வழங்கும் வேட்பாளர் யார் என ஊடகங்கள் கேட்கின்றன. யார் பார்ப்போம் யார் என்று. எனவே அந்த செய்தி தொடர்கின்றது. வீரகேசரி பத்திரிகையின் 10ஆம் பக்கத்திலே நாம் பார்க்கலாம் அந்த செய்தியில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கின்றது என்று. யார் என்று யார் என ஊடகங்கள் கேட்கின்றன. எம்மிடம் ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்துவதற்கு ஒருவர் இருக்கிறார். தற்போது தாமரை மொட்டு அரசாங்கமே உள்ளது. தாமரை மொட்டு கட்சி யாருக்காவது ஆதரவு வழங்கும் கட்சி என யாரும் நினைத்து கொண்டிருந்தால் அது தவறானது. நிச்சயமாக தாமரை மொட்டு கட்சியின் வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவோம். தேர்தல் மூலம் ஜனாதிபதியாக முடியாத தற்போதைய ஜனாதிபதி பொதுஜன பெரமுனவின் மூலம் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு நாட்டை சிறந்த முறையிலே நிர்வகிக்கின்றார். எமக்கு அதில் பிரச்சனை இல்லை. ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தின் வரிசை யுகத்தை நிறைவு செய்த காஞ்சன விஜயசேகர மொட்டு கட்சியின் அமைச்சராக செயற்படுகின்றார் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதாவது ரணில் விக்ரமசிங்க அவர்களின் மாத்திரை கூட்டத்திற்கு போனது பிரச்சனை இல்லை. ஆனால் வரிசை யுகத்தை முடிவுக்கு கொண்டு வந்த அல்லது வரிசையில் நின்ற அந்த நிலையை மாற்றியவர்களில் காஞ்சன விஜயசேகரவும் ஒருவர் என்று இந்த திஸ்ஸ குட்டி ஆராய்ச்சி இவர் தான் இப்பொழுது இந்த ஒவ்வொரு கட்சியிலும் பிரசித்தி பெற்ற பிரபலமான பேச்சாளர்கள் இருப்பார்கள் அல்லவா, அப்படி தான் இவரும் இவரை பேச்சாளர் என்று சொல்ல முடியாது. அதாவது வாயில் வரக்கூடிய எல்லா கெட்ட வார்த்தைகளையும் ஒரே நேரத்திலே கொட்டி தீர்க்கக்கூடியவர் தான் இந்த திஸ்ஸ குட்டியாராய்ச்சி என்பவர். சரி, இப்படி இருக்கும்போது அடுத்ததாக நாம் இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலே ஒரு பிரதான தலைப்பு செய்தி வந்திருக்கின்றது. அந்த செய்தியையும் நாங்கள் கொஞ்சம் பார்த்துவிட்டு வருவோம். ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டி, அனைத்து தரப்பினரிடமும் ஆதரவு கோர உள்ள ரணில் சகல அரசியல் கட்சிகளுக்கும் கடிதம் எழுத உள்ளார். இதுதான் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாக இருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தலில் தான் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்குவதற்கு ஆதரவு கோரி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அனைத்து கட்சிகளிடமும் ஆதரவு கோர உள்ளதாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க புதன்கிழமை இரவு நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் போது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தான் வேட்பாளராக களமிறங்கப் போவதாக தனது வலுவான அறிகுறியை வெளிப்படுத்தினார். நான் ஒரு முக்கியமான கேள்வியை முன்வைக்கின்றேன். நீங்கள் என்னுடன் சேர்ந்து முன்னேறுவீர்களா அல்லது இருட்டில் தடுமாறிக்கொண்டு இருப்பவர்களுடன், அதாவது இருட்டில் தடுமாறிக்கொண்டு இருப்பவர்களுடன் என்று குறிப்பிடுகின்றார். அது யார் என்று தெரியல, பார்ப்போம் யாரை அவர் குறிப்பிடுகின்றார் என்று. அதாவது இவ்வாறு ஜனாதிபதி தெரிவிக்கின்றார். அதாவது இருட்டில் தடுமாறிக்கொண்டு இருப்பவர்களுக்கு ஒத்து போவீர்களா, இன்னும் பிரச்சனைகளை புரிந்து கொள்ள போராடுவீர்களா என்று அவர் கேட்டார். தொடக்கத்திலிருந்தே பொருளாதார மற்றும் நிதி சிக்கலை அவர் புரிந்து கொண்டதாக அவர் அறிவித்தார். இதன்போது அவருக்கு எஞ்சியிருப்பது அவரது வேட்பு மனுவின் முறையின் அறிவிப்பு மட்டுமே. முன்னதாக அறிவிக்கப்பட்டபடி அவர் தனது சுயேட்சை வேட்பாளராக பொது வேட்பாளராக ஆதரவை கோரி அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் கடிதம் எழுத உள்ளார். அதில் அவரது பிரதான ஆதரவாளரான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவும் உள்ளடங்கும். கடந்த திங்கட்கிழமை மாலை கொழும்பு மாநகரம் மற்றும் புறநகர் பகுதிகளில் சுவரொட்டி பிரசாரம் ஒன்று இடம்பெற்றது. குறிப்பாக சமூக வலைத்தளங்களில் பேசும் பொருளாக மாறியது. ரயில் மற்றும் பஸ்களில் பயணித்தவர்கள் என்ன நல்ல செய்தி என்று ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொண்டனர். புதன்கிழமை காலை அதே வடிவமைப்பில் மற்றொரு சுவரொட்டி வந்தது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தனது சொந்த ஜனாதிபதி வேட்பாளரை நிறுத்த முடிவு செய்ததாக. இப்படிதான் அந்த அண்மையில் நான் குறிப்பிட்டிருந்த சுவரொட்டி விடயம் தொடர்பாக விரிவான செய்தி இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் வந்திருக்கின்றது. ராஜபக்சக்களிடமிருந்து 7 பங்காளிகள் ரணிலுடன், அதாவது ராஜபக்சக்களுடன் இருந்த 7 பங்காளிகள் ரணிலுடன் ஐக்கிய மக்கள் சக்தியையும் உடைக்க முயற்சி. இதுவும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாகத்தான் வந்திருக்கின்றது. சரி, இப்படி நாங்கள் அந்த தலைப்புச் செய்தியை பார்க்கும்போது விமல் வீரவன்ச
இவரும் ஒரு காலத்திலே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வாய்ப்பேச்சு வீரராக இருந்தார். இப்பொழுது அவர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பக்கம் தலை வைத்து கூட உறங்குவதில்லை. காரணம், அவர் எப்போதோ அந்த கட்சியை கை கழுவி விட்டார். தரைமார்க்க தொடர்பு உருவாக்கப்பட்டால் இலங்கை இந்தியாவின் காலனியாகிவிடும். தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவிப்பு. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே தரைமார்க்க தொடர்பை உருவாக்குவதற்கு முயற்சிக்கப்படுகின்றது. அத்துடன் எட்கா உடன்படிக்கையும் கைச்சாத்திட முயற்சிக்கப்படுகின்றது. அவை நடந்துவிட்டால் இலங்கை இந்தியாவின் காலனியாக மாறிவிடும். இவற்றுக்கு எதிராக சஜித் பிரேமதாச மற்றும் அனுரகுமார் திசாநாயக்க வாய் திறப்பதில்லை. இது தேசம் என்ற வகையில் முடிவை எடுக்கும் நேரமாகும் என்று தேசிய முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்தார். காலையில் இடம்பெற்ற சர்வஜன சக்தி கூட்டணியின் மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசும்போது தான் அவர் இவ்வாறு தெரிவிக்கிறார். எனவே அவர் என்ன சொல்றார் என்றால், தரைமார்க்க தொடர்பு உருவாக்கப்பட்டால் இலங்கை இந்தியாவின் காலனியாக மாறிவிடப் போகிறதாம். சரி, சர்வதேச நாணய நிதியம் கூறினால் அவர் எந்த வரியையும் விதிப்பார். மக்கள் மிக கஷ்டப்பட்டு தீர்மானித்து கொண்டு வீட்டுக்கும் வரியை விதிக்கவே தயாராகிறார். இன்று இலங்கையை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அர்ஜென்டினா பாதையிலேயே கொண்டு செல்கின்றார். அர்ஜென்டினா நெருக்கடியின் போது நாணய நிதியத்தை நாடியது. அதன் விளைவு பல நெருக்கடிகளை அந்த நாடு சந்தித்தது. இருந்ததை விட மோசமான நிலைமைக்கு அந்த நாட்டு மக்கள் சென்று விட்டனர் என்றும் ஞாபகப்படுத்துகிறாரு விமல் வீரவன்ச. சரி, விமல் வீரவன்ச அப்படி ஞாபகப்படுத்தும் போது சஜித் பிரேமதாச தொடர்பான ஒரு செய்தி இருக்கின்றது. அதற்கு முதல் இந்த தமிழ் பொது வேட்பாளர் விடயம் தொடர்பாக பேச வேண்டும். இதுவரை காலமும் இந்த பொது வேட்பாளர் விடயத்திலே பெரிதாக கருத்துக்களை மறைந்த சம்பந்தன் அவர்கள் முன்வைத்ததாக நாங்கள் அறியவில்லை. இருப்பினும் கூட அவர் அறிவித்திருந்தார், இது சகலரும் இணைந்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் என்று அவர் அறிவித்திருந்தார். அப்படி இருக்கும் போது தமிழ் பொது வேட்பாளர் குறித்து பேசுவதில் எந்த பயனும் இல்லை, சாணக்கியன் எம்பி கூறுகிறார் என்ற செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலே வெளியாகி இருக்கின்றது. அதாவது அவர் என்ன குறிப்பிடுகின்றார் என்றால், எந்த பயனும் இல்லையாம். ஜனாதிபதி தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் குறித்த காலத்துக்கு ஒத்திவைப்பதற்கான முன்னெடுப்புகள் இரகசியமாக இடம்பெற்று வருவதாக கூறப்படும் நிலையில் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் பேசுவதில் எவ்வித அர்த்தமும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவிக்கிறார். என்ன சொல்றார் அவர்? பொது வேட்பாளர் குறித்து பேசுவதில் அர்த்தமே இல்லை ஐயா என்று சொல்கிறார். தமிழ் பொது வேட்பாளரை பற்றி பேசாதீங்க, அது அர்த்தமே இல்லாத ஒரு விடயம் என்றும் சாணக்கியன் அவர்கள் தெரிவிக்கிறார். அதே நேரத்தில் அது மட்டுமின்றி அவருக்கு நெருக்கமான அரசியல்வாதிகள் எம்மிடம் வந்து பாராளுமன்றத்தையும் ஜனாதிபதி தேர்தலையும் ஒத்திவைப்பதன் மூலம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகன பத்திரம் கிடைக்கும், அதைவிட பல்வேறு சலுகைகளும் கிடைக்க வாய்ப்பு உண்டு, எனவே ஒத்திவைப்பதற்கு உதவ வேண்டும் என்றும் தோரணையில் மறைமுகமாக பேசியிருக்கிறார்கள். யார்? இந்த சாணக்கியனுடன் சிலர் பேசியிருக்கிறார்களாம், மறைமுகமாக பேசியிருக்கிறார்களாம். அதையும் சாணக்கியன் ஞாபகப்படுத்துகிறாரு. நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வாகன பெர்மிட் கிடைக்கும் என்றும் சில கதைகளை பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திலே வைத்து சாணக்கியனிடம் சொல்லியிருக்கிறார்கள். இப்படி இருக்கும்போது சஜித் பிரேமதாசவை வீழ்த்துவதற்கு ஐக்கிய மக்கள் சக்திக்குள்ளே இருக்கும் ஒருவர் பல வேலைகளை பார்க்கிறாராம். ஐக்கிய மக்கள் சக்தியில் சஜித் பிரேமதாசோடு ஒன்றாக பயணிக்கக்கூடிய ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினர். அவர் யார் என்பதை விளம்பர இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். நம் நாடு தொடர்கிறது. இந்த சஜித் பிரேமதாசவை வீழ்த்துவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியில் ஒருவர் சதி செய்கிறார் என்று அமைச்சர் மனுஷ நாணயக்கார கூறினார். யார் அந்த ஒருவர்? சஜித்தை வீழ்த்துவதற்கு செயற்படும் அர்ஷ, இதுதான் எதிர்க்கட்சியின் நிலை என்கிறார் அமைச்சர் மனுஷ. பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி அர்ஷடி சில்வாவின் நடத்தை சஜித் பிரேமதாசவை வீழ்த்தும் திட்டத்தை வெளிப்படுத்துகிறது. சஜித் பிரேமதாசவை தோற்கடிக்கும் திட்டத்தையும் அர்ஷ செயற்படுத்தி வருகிறார். இதுதான் ஐக்கிய மக்கள் சக்தியின் நிலைப்பாடு. நாட்டு மக்கள் நற்செய்திக்காக காத்திருக்கும் போது ஐக்கிய மக்கள் சக்தியின் பொருளாதார குழுவை சேர்ந்த ஒருவர் செயற்படும் விதம் கட்சிக்கும் சஜித் பிரேமதாசவுக்கும் கேடாகும் என தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்தார். மட்டக்களப்பிலே நேற்று முன்தினம் நடைபெற்ற
ஜாயகமு ஸ்ரீலங்கா நிகழ்வில் கலந்து கொண்டு பேசும்போதுதான் அமைச்சர் மனுஷ நாணயக்காரர் இதனை தெரிவிக்கிறாரு. எனவே சஜித் பிரேமதாசவை வீழ்த்துவதற்கு திட்டத்தை வகுக்கிறார் ஹர்ஷடி சில்வா என்று கூறியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் ரணில் விக்ரமசிங்க மக்கள் ஆணையின்றி ஜனாதிபதியாக பாராளுமன்றத்தில் உள்ளார் என மக்கள் விடுதலை முன்னணி தெரிவித்தது. மக்கள் ஆதரவில்லாத அரசை நாணய நிதியம் ஆதரிக்காது என்றார்கள். இந்த நாட்டுக்கு நாணய நிதியத்தின் நிவாரணம் கிடைக்காது என்று நாட்டுக்குள் முதலில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்த நிலையில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் போது இந்த அரசுக்கு வாக்குகள் இல்லை என கூற ஆரம்பித்தனர். அதை காட்டி பிரசாரம் செய்தார்கள். இன்று இது மார்ச் 15ஆம் தேதி தொடங்கியது. ஆனால் மே 22ஆம் தேதி முதல் தவணை தொகை கிடைத்ததும் முதல் உடன்பாடு எட்டப்பட்டதால் போராட்டம் நிறுத்தப்பட்டது. நாட்டுக்கு நற்செய்தி வராமல் தடுக்கும் முயற்சி இதுவாகும் என்றும் மனுஷ நாணயக்காரர் தெரிவித்திருக்கிறார். அதாவது சஜித் பிரேமதாசவை வீழ்த்துவதற்கு ஹர்ஷ முயற்சிக்கின்றார் என்ற ஒரு பிறலியை உருவாக்கிய பிறகு ஹர்ஷக்கும் அதே போன்று சஜித் பிரேமதாசவுக்கும் இடையிலே முருகல் ஏற்படும். ஹர்ஷடி சில்வா கட்சியை விட்டு விலக நேரிடலாம். அதற்கு பிறகு ஹர்ஷடி சில்வாவை அரசாங்கத்தில் சேர்த்து கொள்ளலாம். இப்படியும் இருக்கலாம். ஊகங்கள் தானே. சரி, ஆனால் சஜித் பிரேமதாச ஒரு விடயத்திற்கு தகுதியே இல்லாதவர். இப்படி யார் சொல்கிறார் என்றால் அனுரகுமார் திசாநாயக்க சொல்கிறாரு. இன்றைய தினகரன் பத்திரிகையிலே செய்தி வெளியாக இருக்கிறது, பார்க்கலாம். பிரேமதாசவின் மகனாக இல்லாதிருப்பின் மாநகர சபை உறுப்பினராகும் தகுதியும் சஜித்துக்கு இருக்காது. முன்னாள் ஜனாதிபதி ஆர் பிரேமதாசவின் மகனாக இருப்பதே கட்சி தலைவராக சஜித் பிரேமதாச இருப்பதற்கான ஒரே தகுதி என பலரும் எண்ணுகின்றனர். அவர் ஆர் பிரேமதாசவின் மகனாக இல்லாவிட்டால் சில வேளைகளில் மாநகர சபையின் உறுப்பினர் பதவிக்கு கூட பொருத்தமாக மாட்டார் என்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். களுத்துறையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு பேசும்போதுதான் அனுரகுமார் திசாநாயக்க இவ்வாறு கூறுகிறார். அதாவது இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார், பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார், ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவராக இருக்கிறார். ஆனால் மாநகர சபை உறுப்பினராகும் தகுதியும் சஜித்துக்கு இருக்காது என்று இவர் சொல்கிறார். இவர் எப்படி அதெல்லாம் இவருக்கு தெரியும் என்று தெரியாது. அதில் எதை வைத்து அப்படி அவர் கணக்கு போடுகிறார் அல்லது தகுதியை ஒப்பிடுகிறார் பார்க்கிறார் என்று தெரியாது. ஆனால் அவர் சொல்கிறார் இப்படியெல்லாம் இருக்குது என்று சஜித் பிரேமதாசவுக்கு தகுதி இல்லை என்று சொல்கிறார். அதாவது மறுமலர்ச்சிக்காக முழு நாட்டு மக்களும் ஒன்றுபடுவோம் என்ற தொனிப்பொருளில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றும் போது தான் அனுரகுமார் திசாநாயக்க இதனை கூறுகிறார். திருடர்களை பிடிப்பதற்காக சரத் பொன்சேகாவுக்கும் போலீஸ் அமைச்சு பதவி வழங்கப்படும் என கடந்த தேர்தலில் சஜித் பிரேமதாச கூறியிருந்தார் என்றும் ஞாபகப்படுத்தியிருந்தார். சஜித் பிரேமதாச கூறியிருந்தார், நாங்கள் வெற்றி பெற்றதும் போலீஸ் அமைச்சராக சரத் பொன்சேகாவை நியமிப்போம் என்று. சரத் பொன்சேகா ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். அந்த புத்தகம் எழுதி அதை வெளியிட்டு வைக்கும் நிகழ்விலே பிரதம அதிதியாக அவர் ஜனாதிபதியை அழைத்திருந்தார். ஜனாதிபதியும் வந்திருந்தார். வந்து பேசும்போது ஜனாதிபதி சொன்னார், யுத்தத்தில் மட்டுமல்ல அரசியலிலும் கூட அவர் ஒரு விடயத்தை முடிவு செய்தால் அதை அடைந்தே தீருவார், அந்த இலக்கை நோக்கி பயணிப்பார், யாரும் தடுக்க முடியாது என்று ஏதோ ஒரு விடயத்தை சொல்வதற்காக அப்படி சொல்லியிருக்கின்றார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள். அவ்வாறு பேசியிருந்தார். அதாவது மிக போராட்டம் சண்டை என்று வந்துவிட்டால் எதற்கும் தயங்க மாட்டார் என்று சரத் பொன்சேகாவை புகழ்ந்து தீர்த்தார். சரி, இப்படி இருக்கும்போது அண்மையில் பிள்ளையான் அவர்கள் ஒரு விடயத்தை கூறியிருந்தார். அதாவது தன்னிடம் ஜேவிபியினர் அப்போது ஆயுதங்கள் கேட்டார்களாம். அந்த நிலையில் அவர் ஆயுதம் கொடுப்பதற்கு அவரிடம் ஆயுதம் இருக்கவில்லையாம் என்ற ஒரு பரபரப்பான செய்தியை வெளியிட்டிருந்தார் பிள்ளையான். இது தொடர்பாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் நாமல் ராஜபக்ச என்ன சொல்கின்றார் பார்ப்போம். புலிகளுக்கு ஆயுதங்களா, விசாரணை வேண்டும், பிள்ளையான் கூறியது தொடர்பில் நாமல். ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் கூறுவதை போன்று ஏதேனும் ஒரு அரசியல் கட்சி விடுதலை புலிகளுக்கு ஆயுதம் வழங்கியிருக்குமானால் அது குறித்து முறையான விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் எம்பியுமான நாமல் ராஜபக்ச வலியுறுத்தியிருந்தார். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சிக்கு முதல் ஆயுதம் தந்தவர்கள் ஜேவிபியினர் என்று அண்மையில் பிள்ளையான் தெரிவித்திருந்தார். அதாவது பிள்ளையான்
அவர்கள் கூறிய கருத்து இதுதான். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சிக்கு முதல் ஆயுதங்கள் தந்தவர்கள் ஜேவிபி கட்சியினர் தான். பின்னர் மக்களை சுடுவதற்கு எங்களிடம் ஜேவிபியினர் ஆயுதங்களை கேட்டனர், ஆனால் நாங்கள் கொடுக்கவில்லை என்றும் பிள்ளையான் கூறியது தொடர்பாக உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும். இதில் இப்படியெல்லாம் விட முடியாது ஐயா, இது ஒரு பாரதூரமான விடயம், உடனடியாக இது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்று நாமல் ராஜபக்ச சொல்றாரு. சரி, இப்படி இருக்கும்போது மற்றும் ஒரு செய்தி வெளியாகின்றது இன்றைய வீரகேசரி பத்திரிகையில். ஒப்பந்தம் தவறானது, கடன் மறுசீரமைப்பு இணக்கப்பாடு தொடர்பில் பிரதான எதிர்க்கட்சி குற்றச்சாட்டு. அதாவது அரசாங்கம் முன்னெடுத்துள்ள கடன் மறுசீரமைப்பு தொடர்பான இணக்கப்பாடும் முன்மொழிவும் முற்றிலும் தவறானவை. அரசாங்கம் கோரிய மொத்த கடனில் 28% மறுசீரமைப்புக்கு சம்பந்தப்பட்ட தரப்பினர் இணங்கவில்லை. பொருத்தமான முன்மொழிவோ உடன்படிக்கையோ இல்லாமல், முறையான ஆய்வுகளோ விவாதமோ இல்லாமல் நம் நாட்டின் 22 மில்லியன் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய கடன் நிவாரண பலன் தவறவிடப்பட்டுள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊடக பேச்சாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான SM மரிக்கார் சொல்றார். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒப்பந்தம் தவறானது, நீங்கள் என்ன ஒப்பந்தம் செய்தீங்க, இது மிக தவறானது என்று சொல்றார். நல்லிணக்கமான இலங்கையை காண்பதில் நம்பிக்கை உள்ளது, கனடிய உயர்ஸ்தானிகர் எரிக் வால்ஸ் கூறுகிறார். அமைதியான, சுபிட்சமான மற்றும் நல்லிணக்கமானதோர் இலங்கையை காண்பதற்கு நாம் நம்பிக்கை கொண்டுள்ளோம். கனடியர்களும் இலங்கை மற்றும் மாலத்தீவில் உள்ள நண்பர்களுக்கும் இன்று 1ஆம் தேதி அனுஷ்டிக்கப்படும் கனடா தினத்தையொட்டி இதமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று இலங்கைக்கான கனடிய உயர்ஸ்தானிகர் எரிக் வால்ஸ் தெரிவித்துள்ளார். கனடிய கூட்டாட்சி 157வது ஸ்தாபக தினத்தை குறிக்கும் இந்நாளில் நாம் பல விடயங்களை கூறியிருக்கிறார். அதாவது நாம் என்ன செய்யணும் என்று கூறியிருக்கிறார், அதை நாங்கள் பார்ப்போம். நாம் சமத்துவம், பன்முகத்தன்மை, அனைத்து தனிநபர்களுக்குமான மரியாதை என்பனவற்றுடன் பிரமிக்க வைக்கும் புவியியல் ரீதியான அம்சங்கள் ஏராளமான இயற்கை வளங்கள் கொண்ட ஒரு நாட்டை கொண்டாடுகிறோம். கனடாவும் இலங்கையும் பொதுநலவாயம் மற்றும் ஏனைய பலதரப்பு மன்றங்கள் தற்போது இடம்பெற்று வரும் அபிவிருத்தி உதவி நிகழ்ச்சி திட்டம், மக்கள் மற்றும் பொருட்களின் சட்டவிரோத நகர்வுகளை முறியடிப்பதற்கான கூட்டுறவு, மிதமான ஆனால் வளர்ந்து வரும் வர்த்தக உறவு மற்றும் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட துடிப்பான கனடிய சமூகம் உள்ளடங்கலானவற்றில் நீண்ட காலமாக பகிரப்பட்ட பரஸ்பரம் பங்களித்துவத்தை கொண்டுள்ளன என்று பெருமிதம் கொண்டிருக்கிறார். இது எரிக் வால்ஸ் அவர்கள், கனடிய உயர்ஸ்தானிகர் சொல்லியிருக்கிறார். நாங்கள் இரு நாடுகளும் மிகவும் அந்யோன்யமாக பன்முகத்தன்மையுடன் செயற்பட்டு வருகின்றோம், இது தொடர வேண்டும் என்று. அரசில் இருக்கும் 12 பேர் எம்முடன் இணைவர். ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துமபண்டார். அவங்க சொல்றாங்க இங்கேருந்து வர போறாங்கன்ட்டு, இவங்க சொல்றாங்க அங்கேருந்து வர போறாங்கன்ட்டு, சட்டு புட்டுன்ற ஒரு முடிவுக்கு வாங்க ஐயா, இங்கேருந்து எங்கே போறீங்கன்னு சொல்லி. ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து பலர் அரசாங்கத்துடன் இணைந்து கொள்ள இருப்பதாக 1 வருடமாக அரசாங்கம் தெரிவித்து வருகின்றது. யாரும் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை. ஆனால் அடுத்து வரும் 2 வாரங்களுக்குள் அரசாங்கத்துடன் இருக்கும் 12 பேர் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொள்ள இருக்கின்றனர் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மத்துமபண்டார தெரிவித்தார். அவங்க சொல்கிறாங்க, இங்கேருந்து ஐக்கிய மக்கள் சக்தியிலேருந்து ஒரு சில உறுப்பினர்கள் 20 பேர் இல்லை 25 பேர் மேதின மேடையில் ஏற போகிறாங்கள் என்று சொல்லப்பட்டது. மேதின மேடையிலே, ஐக்கிய தேசிய கட்சி மேடையிலே ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்து 25 பேர் மேடையில் ஏறி ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவிக்க போகிறாங்கன்னா கடைசி வரைக்கும் ஒருவரும் வரையில்லை. ஆனால் முக்கியமான அந்த கட்சியின் மூலமாக பாராளுமன்றம் வந்த 3 பேர் இப்பொழுது தனிமையில், அதாவது சுயாதீனமாக செயற்பட தொடங்கி இருக்கிறாங்க. ஒன்று சரத் பொன்சேகா, சம்பிக்க ரணவக்க, ராஜித சேனாரட்ன, இது போன்று இன்னும் பலரும் வருவார்கள் என்று அவர்களும் இவர்களும் மாறி மாறி சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள். சரி, இப்படியே சொல்லிக்கொண்டு இருங்க. சரி, அடுத்ததாக இந்த மாளிகையில் நடக்கும் சூழ்ச்சி என்ற ஒரு செய்தி வந்திருக்கின்றது வீரகேசல். அதை என்னென்று கொஞ்சம் பார்க்கணும். ஆட்சியை கைப்பற்ற சிலர் மாளிகைக்குள் சூழ்ச்சியை மேற்கொள்கின்றனர். அர்ஷ கபீர் உட்பட எதிர்க்கட்சி எம்பிக்கள் பலருடன் பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகின்றன. இனி மேலும் வீரகேசரி பத்திரிகையிலே 9ஆம் பக்கத்திலே அந்த செய்தி வந்திருக்கின்றது.
எந்த சூழ்ச்சியாலும் மக்களின் எழுச்சியையும் மறுமலர்ச்சியையும் நிறுத்த முடியாது என தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார் திசாநாயக்க சொல்றாரு. பிரசன்ன ரணதுங்கம் ரணிலுக்கு ஆதரவு என கூறுகிறார். நீதிமன்றத்தால் கப்பம் பெற்று குற்றச்சாட்டப்பட்டது தொடர்பில் ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்பட்டவர் லொஹான் ரத்வத்த, நிமல் லன்சா, பிள்ளையான் ஆகியோரும் ரணிலுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். இவர்கள் மூலம் மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா? நிச்சயமாக முடியாது அனுரகுமார் திசாநாயக்க சொல்றாரு. சரி, இப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு செய்தி வந்திருக்கின்றது. உண்மை பொறுப்புக்கூறல் மிகவும் முக்கியமானவை. ஐநாவின் இலங்கைக்கான பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரே சொல்றார். இலங்கையின் ஊடக சுதந்திரம் அச்சுறுத்தலுக்குள்ளாகி உள்ளதுடன் அதனை கட்டுப்படுத்தும் பல்வேறு சட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் சட்டத்தின் ஆட்சி மலினப்படுத்தப்படுகிறது. உண்மை பொறுப்பு கூறல் விடயங்கள் மிகவும் முக்கியமானவை ஆகும். ஊடக சுதந்திரத்தை பாதுகாக்க ஐக்கிய நாடுகள் சபை மிகவும் அர்ப்பணிப்புடன் செயற்படும் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஹென்ரே பிரெஞ்ச் தெரிவித்திருக்கிறார் என்று செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலே வெளியாக இருக்கின்றது. பஸ் கட்டணம் குறைந்திருக்கின்றது. மிக குறையுமா என்ற ஒரு கேள்வி இருந்தது. ஆனால் குறைக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கின்றது இன்றைய தினகரன் பத்திரிகை. பஸ் கட்டணங்கள் நேற்று நள்ளிரவு முதல் குறைப்பு. இன்று பிற்பகல் உத்தியோகபூர்வ அறிவிப்பு. ஆக குறைந்த கட்டணம் 22 ரூபாவாகிறது. அப்போ 2 ரூபாய் பேலன்ஸ் கிடைக்குமா? அதாவது 30 ரூபாய் கொடுத்தா 2 ரூபாய் தருவார்களா என்பது தற்போது கேள்விக்குறியாக இருக்கிறது. பஸ் கட்டணங்கள் நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் குறைக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர் சங்கம் தெரிவிக்கிறாங்க. நாங்கள் குறைச்சிட்டோம் ஐயா, 28 ரூபாவை ஆக்கிட்டோம். ஆனால் 2 ரூபாய் திரும்ப கேட்டிங்கன்னா சில்லறை எங்கிட்ட இருக்காது, நீங்கள் சில்லறையாகவே எடுத்துகிட்டு வாங்க. சரியா? ரைட், அந்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம். சங்கம் தெரிவித்துள்ளது. பஸ் கட்டணத்தை 5.27 வீதத்தால் குறைக்க நாம் தீர்மானித்துள்ளோம். இதுவரை 30 ரூபாவாக விருந்த ஆக குறைந்த பஸ் கட்டணம் 28 ரூபாவாக குறைக்கப்படும் என சங்கத்தின் செயலாளர் அஞ்சன பிரேஞ்சித் தெரிவித்திருக்கிறார். அப்போ ரைட், அப்போ இனி நீங்கள் பஸ்களில் போகும்போது, பஸ்களில் பயணிக்கும் போது சரியாக நீங்கள் 28 ரூபாய் கொண்டு போகணும். இப்போ 5 ரூபாய் ஒன்று தேடி வச்சுக்கொள்ளுங்க, 1 ரூபாய் குட்டிகளை தேடி வைத்துக்கொள்ளுங்க, 2 ரூபாய் நாணய குட்டிகளை தேடி வைத்துக்கொள்ளுங்க. ஏனென்றால் உங்களுக்கு இந்த நாணய குற்றிகள் மிகவும் முக்கியமானவையாக இருக்கும். இனி வரும் காலங்களில் நீங்கள் 28 ரூபாய் சரியாக கொடுத்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் 30 ரூபாய் கொடுத்தால் 2 ரூபாவுக்காக நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படணும். தருவார்களா? சில நேரங்களில் இருக்கலாம், சில நேரங்களில் இல்லாமலும் இருக்கலாம். எரிபொருள் விலை இன்று நள்ளிரவு முதல் குறைக்கப்பட்டிருக்கின்றது. அதையும் நாங்கள் பார்க்கலாம். பெட்ரோல் சா சுப்பிரி டீசல் மில பாத்தட்ட பூமிதேல் சா சுது டீசல் மில வெனசாக் நே ஆக்டன் 92 ரக பெட்ரோல் 11 ரூபாவாக குறைந்து 344 ரூபாவாக வெளியாகி இருக்கின்றது புதிய விலை. ஆக்டேன் 95 ரக பெட்ரோல் 41 ரூபாய் குறைந்திருக்கின்றது. தற்போது 379 ரூபாவுக்கு அது விற்கப்படுகின்றது. ஆட்டோ டீசல் எந்த மாற்றமும் இல்லை, 317 ரூபாவாக இருக்கின்றது. சூப்பர் டீசல் 22 ரூபாய் குறைந்திருக்கின்றது. தற்போது 355 ரூபாவுக்கு அந்த டீசல் உங்களுக்கு கிடைக்கின்றது, சூப்பர் டீசல். அதே போன்று மண்ணெண்ணெய் எந்த மாற்றமும் இல்லை, அதன் விலை 202 ரூபாவாகவே இருக்கின்றது. சரி, இப்படி இருக்கும்போது இன்றைய தினமும் ஏராளமான செய்திகளை உங்களுக்கு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியிலே கொண்டு வந்தோம். இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் கவின் சாந்த் உதவி இருந்தார். மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.